ஹரே கிருஷ்ணா டாடி. ஹரே கிருஷ்ணா கிஷோரி. என்ன டாடி பண்ணிட்டு இருக்க? ஸ்ரீமத் பாகவதம் 7th cantoல நரசிம்மருடைய அவதாரம் கொடுத்திருந்துச்சு, அதனால படிச்சிட்டு இருக்கோமா. டாடி அன்னைக்கு டவுட் கேட்டேன்ல, ஆமா. அதுல எனக்கு இன்னும் சில டவுட்ஸ் டாடி. என்ன டவுட்டு? டாடி, நீ அழகு போட்டியில நரசிம்மர் தான் ஜெயிச்சாருன்னு சொன்னல டாடி. ஆமா. ஆனா கம்பர் கூட பாரு, ராமரை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காரு. எப்படி? மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடையான் இப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு. சரி, இது மட்டும் இல்லாம மதுராஷ்டகத்துல கிருஷ்ணரை பத்தி வந்து எப்படி அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் கூட ஒன்றல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயின் என் உள்ளம் கவர்ந்தானே அன்றர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே இப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து நரசிம்மர் தான் அழகுன்னு சொல்றீங்களே டாடி, அவர் வந்து பார்க்கவே ரொம்ப பயமா இருக்காருல்ல டாடி. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் தான்மா. ராமருடைய அழகு, கிருஷ்ணருடைய அழகு மனதை கொள்ளக்கூடிய அழகுதான். ஆனா இங்க திருமலை புரான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு அவர் சொன்ன அழகு பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காப்பாத்தினார் இல்லையா. அதுதான் அவர் வந்து அந்த கருணையை தான் அவர் ரொம்ப அழகு போட்டியில அவர் வெற்றி பெற்றார்னு சொன்னார். அதாவது உதாரணத்துக்கு நாம பார்த்தோம்னா, பிரகலாதன் கிட்ட இரண்யகசிபு கேட்கிறாரு, இந்த தூண்ல இருக்காரா அந்த தூண்ல இருக்காரா அப்படி கேட்கும் போது, எந்த தூணை கை காட்டிடுவான் பிரகலாதன் அப்படின்னு சொல்றதுக்காக எல்லா தூண்லயுமே வந்து நின்னுட்டாராம். இப்போ வந்து கிருஷ்ண அவதாரம் கூட ஏற்கனவே வாக்கு கொடுத்ததுதான். அதாவது பிரம்மா வந்து போய் கேட்கிறாரு, இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து அவதாரம் பண்ணணும்னு கேட்கும்போது அது பிளான் பண்ணி தான் எடுத்தாரு அந்த அவதாரத்தை. சரி, நானே வந்து பூமியோட பாரத்தை குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ராமருடைய அவதாரம் கூட அசுரர்களான தேவர்கள் துன்புறுத்தும் போது, அப்போ வந்து சீதா பிராட்டி கேட்கிறாங்க, நாம தானே போய் நம்ம குழந்தைங்களை காப்பாத்தணும் போது, சரி நீயும் நானும் போய் கண்டிப்பா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பிளான் பண்ணி தான் வந்தாரு. ஆனா நரசிம்ம அவதாரம் அந்த மாதிரி பிளான் பண்ணவே கிடையாது. அவர் வந்து பிரகலாதரை துன்புறுத்தும் போது அந்த தூணை காட்டும் போது, அந்த தூண்ல எந்த தூணை காட்டினாலையும் அதுல இருந்து நம்ம அவதரிச்சு உடனடியா தன்னுடைய குழந்தையான பிரகலாதரை நம்ம சொன்ன வார்த்தையை நிரூபிக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு அந்த நொடி பொழுதுல அவர் அவதாரம் எடுத்து பக்தர்களை காப்பாற்றக்கூடிய அந்த கருணை உள்ளம் இருக்கு இல்லையா, அததான் நாம இங்க வந்து அவருடைய மேன்மையான மேன்மையான அழகா கருதப்படுதுமா. ஆனா டாடி, கிருஷ்ணர் கூட தான் திரௌபதியை காப்பாத்த வந்தாரு. ஆமா, கண்டிப்பா. திரௌபதி ஆபத்துல இருக்கும் பொழுது சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலை அச்சுதா குண்டரி காட்சா சரணாம் கதின்னு சொல்லி தன்னை முழுமையாக சரணடைஞ்ச பிறகுதான் தன்னை காப்பாத்திக்க இனிமேல் என்னால முடியாது, கோவிந்தா இரு கையும் விட்டேனே திரௌபதியை போலன்னு சொல்ல போவது, முழுமையாக சரணாகதி அடைஞ்ச உடனேதான் பகவான் கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினாரு. ஆனா அப்படி நரசிம்மர் நொடி பொழுதுல வந்தாரு. டாடி, ஹரி வந்து கஜேந்திரனை காப்பாத்த வந்தார்ல டாடி, கஜேந்திரன் கூப்பிட்டப்போ. ஆமாமா, கண்டிப்பா. கூப்பிட்ட குரலுக்கு கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு ஓடோடி அரியம்பெருமான் வந்தாரு. ஆனால் அது கூட கஜேந்திரன் தன்னை நீ காப்பாத்திக்க முடியாது, அகிலகாரனாய நிஷ்காரனாய அப்படின்னு சொல்லி தனக்கு ஒரு காரணம் இல்லாத அற்புத காரனாயன்னு சொல்லும் பொழுதுதான் பகவான் வந்தாரு, கருடன் மேல வந்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனாலையும் அதுல சிறு காலதாமதம் இருந்ததை பாக்குறோம். ஆனா இங்க நரசிம்மர் உடனடியா அந்த கம்பத்திலிருந்து வந்தார். இப்போ நீங்க கம்பராமாயணத்தை ஒரு உதாரணமா சொன்ன, கம்பர் எப்படி வந்து மையோ மரகதமோ அப்படின்னு சொன்னாருன்ட்டு, அந்த கம்பரே வந்து நரசிம்மருடைய தீவிரமான பக்தரா இருக்கிறதுனாலதான் தன்னுடைய பேர்ல
அவர் வந்து கம்பத்திலிருந்து வந்த கம்பத்திலிருந்து பகவான் வந்ததுனால நரசிம்மருக்கு கம்பர்னு பேர் இருக்கு. அது தன் பேரா வச்சுக்கணுன்றதுக்காக தான் அவரும் அப்படி கம்பர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அதனால பக்தர் கூப்பிட்ட குடலுக்கு யார் முதல்ல ஓடோடி வந்து உதவி செய்யறாரோ அவர்தான் அழகுன்றதை தான் இங்க திருமிழிசை பிரான் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் இதுக்கு பல பெரிய பக்தர்கள் இதுக்கு வந்து உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. நீ பால் மட்டும் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன் டாடி. சர்க்கரை மட்டும் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன் டாடி. சர்க்கரையும் பாலும் கலந்து சாப்பிட்டிருக்கியா? அதுல எது உனக்கு சுவையா இருந்தது? பாலும் சர்க்கரையும் சேர்ந்ததுதான் டாடி. அந்த மாதிரி அதாவது பகவானுடைய மிருக அவதாரங்கள், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், இது எல்லாமே பால் மாதிரி உதாரணத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாமன அவதாரம், அதுக்கப்புறம் ராம அவதாரம், பரசுராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இதெல்லாம் சக்கரை மாதிரி அப்படின்னு மனித அவதாரங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க பாலும் சர்க்கரையும் கலந்தது போன்று நரம் கலந்த சிங்கமாக ஒரு சிங்கத்தினுடைய தலையோட மனிதனுடைய உடலோட வந்த அந்த ஒரு அவதாரத்தை தான் பாலும் சர்க்கரையும் சேர்ந்து எவ்வளவு சுவையா இருக்குமோ அந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் என்று சொல்லக்கூடியது பக்தர்களை நொடிப்பொழுதில் காக்க வந்த அவதாரமா இருக்கிறதுனால அது மற்ற எல்லா அவதாரங்களோட மேன்மையான அவதாரமா கருதப்படுதுமா. மேலும் நீ இப்போ ஒரே இடத்துல கருணையும் கோபத்தையும் பார்த்திருக்கிறியா? ஒரே நேரத்துல கருணையும் கோபத்தையும் காட்ட முடியுமா? இல்ல டாடி. திடீர்னு இப்ப நான் உனக்கு கோபப்பட்டு ஏதாவது திட்டின, படிக்கல, எழுதல, அப்படி திட்டினா அப்படின்னா நான் கோபத்தை தான் வெளிப்படுத்த முடியும். கருணையோட படிக்கல, எழுதல அப்படி என்னால சொல்ல முடியாது. படிக்கல, எழுதல அப்படி கோபப்படுவேன். அப்புறம் நல்லா இதா பண்ணா சூப்பரா படிச்சுட்டியே, சூப்பரா எழுதிட்டியே, எல்லா வேலையும் செஞ்சுட்டியேன்னு சொல்ல முடியும். நம்மளால ஒரே நேரத்துல கோபத்தையும் கருணையும் காட்ட முடியாது. ஆனா நரசிம்மர் அந்த கோபத்தையும் கருணையும் ஒன்று சேர காட்டின அந்த அழகு என்று சொல்லக்கூடியது அப்படியே பக்தர்களை காப்பாற்றுவதற்காக அவர் வந்து அசுரர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கோபம் அதே நேரத்துல கருணையோட பிரகலாதருடைய தலையில வச்சு அந்த மென்மையான அந்த அன்பு அந்த ரெண்டையும் ஒரு சேர காப்பாத்துறார். அவருடைய அழகே நரசிம்மருடைய அழகே சேர்க்காத அத்தனையும் சேர்க்கிறது தான். அதாவது வானத்தையும் பூமியும் ஒன்னா சேர்க்க முடியாது. ஆனா தன் தொடையினால வானத்தையும் பூமியும் ஒன்னா சேர்த்தாரு. அதே நேரத்துல இரவும் பகலும் ஒன்னா சேர்க்க முடியாது. அவரு சாயங்கால வேலையில அவதாரம் பண்ணி இரவையும் பகலையும் ஒன்னா சேர்த்தாரு. உள்ளேயும் வெளியையும் ஒன்னா சேர்க்க முடியாது. ஆனா அவர் அவதாரம் பண்ணி நிலப்படியில அவதாரம் பண்ணி உள்ளேயும் வெளியும் ஒன்னா சேர்த்தாரு. உயிருள்ளதையும் உயிரற்றதையும் ஒன்னா சேர்க்க முடியாது. தன்னுடைய நகத்தால கிழிக்கும் போது அந்த நகத்தால உயிர் உள்ளதையும் உயிரற்றதையும் ஒன்னா சேர்க்கிறாரு. இப்படி சேர்க்காத மனிதனும் மிருகமும் ஒன்னா சேர முடியாது. ஆனா மனிதனும் மிருகமாக சேர்ந்த ஒரு அவதாரமா அவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு. இப்படி சேர்க்காததை சேர்த்து வைக்கிறதே நரசிம்மருடைய அற்புதமா கருதப்படுதுமா. டாடி, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். அவரு ஏன் வந்து சிங்கத்தோட தலை எடுத்துட்டு வந்தாரு? ஏன் யானையோட தலை எடுத்துட்டு வரலாம், புலியோட தலை வச்சுக்கலாம், ஏன் சிங்கத்தோட தலை எடுத்துட்டு வந்தாரு? நல்ல கேள்விமா. ஏன்னா அவர் மனிதனும் கூடாது மிருகத்தாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்கும்போது அவர் மனிதனும் மிருகமும் சேர்ந்த ஒரு அவதாரத்தை எடுத்தாரு. சிங்க உருவத்தோட மனித உடம்போட வந்தாரு. ஏன் தலை வந்து புலி தலை இருந்திருக்கலாம், கரடி தலை இருந்திருக்கலாம், யானையோட தலை இருந்திருக்கலாம். ஆனா சிங்கத்தோட தலையை ஏன் வந்தாரு அப்படின்னா இப்போ நரசிம்மர் அந்த கம்பத்துக்குள்ள எந்த கம்பத்தை அர்ஜுனன் இது என்னது பிரகலாதன் மன்னிக்கணும் பிரகலாதன் காட்டுறாரோ அதுல அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பத்துக்குள்ள வந்துட்டாரு. ஆனா என்ன மிருக தலைன்றத அவர் டிசைட் பண்ணல. இப்போ வெளியே யாரு இரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட சொல்றாரு, நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்தம்பத்துல இருந்து நீ சொல்ற ஹரி வரல அப்படின்னா ஒரு சிங்கம் ஏனை அடிச்சு எப்படி கொண்டு சாகடிக்குமோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், உன்னை வந்து கொண்டு சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ள நரசிம்மருக்கு அவ்வளவு உக்ர கோபம். தன்னுடைய பக்தனை இப்படியெல்லாம் மிரட்டுறான், தன்னை சரணடைஞ்ச பக்தர்களுக்கு இவ்வளவு எல்லாம் இவன் கொடுமைப்படுத்துறானே,
அப்ப இவன் என்ன என் பக்தனை சிங்கம் மாதிரி இருந்து இவன் யானை அடிச்சு கொள்ற மாதிரி கொன்றது, நான் சிங்கமா இருந்து ஒரு யானை எப்படி அடிச்சு கொள்ளுமோ அப்படி நான் இரண்யகசிபு அடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோட தலையை இழுத்தார். அப்ப அந்த நொடி பொழுதுலதான் அதை கூட அவர் யாரு நரசிம்மர் டிசைட் பண்றாரு. அந்த மாதிரி பக்தர்கள் நாளை என்பது நரசிம்மன் இடத்துல கிடையாது. அது போன்று விக்ன விநாச, விக்னங்கள் என்றால் நம்மளுடைய தடைகள் என்று பொருள். நம்ம பக்தி பண்ணி பகவானை அடையிறோம், முக்திக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு பல்வேறு தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் நாசம் பண்ணக்கூடியவர் யாரு? பகவான் நரசிம்ம தேவர். அதனாலதான் அவரை விக்ன விநாச நரசிம்ம தேவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி நம்ம பக்தி பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் போக்கி நம்மை காப்பதற்காக ஓடோடி வருவதற்காகத்தான் அவர் அகோபிலத்துல அவர் மாலோல நரசிம்மரா. பொதுவா பகவான் ஒரு பாம்பனை மேல இருப்பார், ஆதிசேஷன் மேல இருப்பார். ஆனா அங்க கருடன் மீது அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கிறார். பக்தர்கள் எப்போது கூப்பிட்டாலுமே, பக்தர்கள் எப்போது நினைத்தாலுமே அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் துன்பங்களையும் போக்கி உடனடியா காப்பாத்துறதுக்காக வரார். அந்த கருணையுள்ளத்தோடு இருக்கிறதுனாலதான் அவர் மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிக அழகாக காணப்படுறாருன்னு இங்க திருமலிசை பிரான் சொல்றார். மேலும் கூட நம்ம ஒரு சின்ன 2 ஸ்லோகங்கள் மூலமா இது உதாரணம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இங்க பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தியாக்வா தேக புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுனா. என்னுடைய செயல்களும் தோற்றங்களும் யாரு திவ்யன்னு தெரிஞ்சுக்கிறாரோ அவரு மறுபிறவி எடுக்கிறதுலன்னு தான் சொன்னாரு. ஆனா இங்க நரசிம்மர் ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதத் கிருத்தையே மக்யம் பயாகீதம் இதம் நரக துவாம்சா மாம்சா ஸ்மரன் காலே கர்ம பந்தாத் பிரமுச்சதே. உன்னுடைய செயல்களையும், இங்க ஒரு பக்தருடைய செயல்களையும் அவர் மேன்மைப்படுத்தி காட்டுகிறார். என்னுடைய செயல்களையும் எப்போதும் நினைவு வைத்துள்ளவனும் உன்னால் செய்யப்பட்டுமான சோத்திரங்களை பாடுவான ஒருவன் காலப்போக்கில் கர்ம பந்தத்தில் விடுபடுவான் என்று ஒரு பக்தரை நினைக்கிறவங்க கூட கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாங்கன்னு சொல்லி பக்தர் மீது அளவற்ற கருணையை கொண்டிருக்கிற அந்த நரசிம்மரினுடைய கருணையை வேண்டி நாம தினமும் அவருடைய உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணாம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம்னு அவருடைய மந்திரத்தை நம்ம இடைவிடாது நம்ம ஜபிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நரசிம்மர் நம்மளை ஓடோடி காப்பாத்துவார். ஹரே கிருஷ்ணம். அதனால அவர் தான் அழகுன்னு திருமலிசை பிரான் சொல்லிட்டார். அதனால மேலும் நாம அழகா இங்க திருமங்கை ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்த நரசிம்மரை பாடாத ஒரு பாடல் ஒரு வாயே கிடையாது. அந்த 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 வாய் இருந்து பயனில்லைன்னு சொல்றார். கூடா இறைஞனை குறுகிறாள் மார்பிடைந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துளாய் மார்பானை ஆர்வத்தால் பாடாதோர் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமே என்று அவரை பாடாத ஒரு பாட்டே கிடையாதுன்னு அவருடைய பெருமைகளை திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார். நாமளும் தினமும் ஆழ்வார்கள் கூறியபடி ஆச்சாரியர்கள் கூறியபடி நரசிம்மரை தொழுதோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் போக்கி நம்ம வாழ்க்கையில் நற்கதி அடைகிறதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நரசிம்மரே அழகுன்னு திருமலிசை பிரான் கூறியதை நாமளும் ஆமோதித்து அவரை வழிபடலாம். ஓகே டாடி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. பார்க்கலாம் மீண்டும். ஹரே கிருஷ்ணா.